இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புவிசார் அரசியல் திருப்பம்னு கூட சொல்லலாம். அமெரிக்க அரசியல்ல ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்தியாவோட ஒரு சட்டம் முரண்பட்டு நிக்கிற இந்த ரெண்டு தரப்பையும் எப்படி ஆச்சரியப்பட வைக்கும் விதமா ஒன்னா சேர்ந்திருக்குன்னு இந்த மூல ஆதாரம் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா விளக்குது. இந்தியாவோட ஒரு சாதாரண நாடாளுமன்ற நகர்வு அமெரிக்காவுல ஏன் இவ்வளவு பெரிய சலசலப்பை உண்டாக்குது? வாங்க இத பத்தி இந்த வீடியோல நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம பார்க்க போற விஷயங்கள்ல ஒரு சின்ன மேப் மாதிரி பார்த்திடலாம். முதல்ல அமெரிக்க அரசியல்ல எஸ்சிஆரை ஏற்படுத்திய கொந்தளிப்பு, அப்புறம் தேசிய பாதுகாப்புக்கும் வெளிநாட்டு நிதிக்கும் உள்ள முரண்பாடு, மிஷினரிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள், மணிப்பூர் விவகாரத்தோட சர்வதேச கோணம், 20,000 என்ஜிஓ உரிமங்கள் ரத்து, கடைசியா இந்தியா அமெரிக்கா உறவுகளோட எதிர்காலம். இது எல்லாம் தான் நாம சுருக்கமா பார்க்க போறோம். முதல்ல இந்த எஃப்சிஆர்ஐ சட்டம் அப்படி எப்படி அமெரிக்க அரசியல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துதுன்னு நாம பார்க்கலாம். இப்போ இந்த பிரச்சனை இருக்க ரெண்டு மாறுபட்ட கோணங்களை சோர்ஸ் எப்படி நமக்கு பிரிச்சு காட்டுதுன்னு கவனிங்க. அமெரிக்க அரசியல்வாதிகள் இதை முழுசா ஒரு மத பிரச்சனையா பாக்குறாங்க. குறிப்பா கிறிஸ்தவ மிஷினரிகளை இந்தியா வேணும்னே டார்கெட் பண்றதா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவோட வாதம் இது எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது, வெளிநாட்டு நிதி எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு கண்காணிக்கிற ஒரு அடிப்படையான தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை மட்டும்தான் இந்த சோர்ஸ் நமக்கு பதிவு பண்ணுது. இப்போ வெளிநாட்டு நிதிகள் குறித்தும் தேசிய பாதுகாப்பு குறித்தும் இந்தியாவோட நிலைப்பாட்டை இந்த சோர்ஸ் எப்படி நமக்கு விளக்குதுன்னு கவனிங்க. முதல்ல இந்த எஃப்சிஆர்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம். வெளிநாடுகள்ல இருந்து வர பணம் எதுக்காக செலவு செய்யப்படுதுன்னு ரெகுலேட் பண்றதுதான் இதோட நோக்கமே. 2026 மார்ச் மாசம் மக்களவையில இது தொடர்பா ஒரு மசோதா வந்ததா சோர்ஸ் சொல்லுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம்னு எல்லா மதங்களுக்கும் பாகுபாடு இல்லாம பொதுவான சட்டம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, எந்த கணக்கு வழக்கும் இல்லாம வர வெளிநாட்டு பணத்தால தேச பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு சோர்ஸ் நமக்கு ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணுது. குறிப்பா அமெரிக்காவோட சிஐஏ, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ மூலமா வர ஃபண்ட்ஸ் சட்டவிரோத ஆயுதங்கள் வாங்குறதுக்கும், போதைப் பொருள் கடத்தல், ஆட்கடத்தல், அப்புறம் சட்டவிரோத மத மாற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படலான்னு கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதனாலதான் இந்த சட்டம் இந்தியாவுக்கு அத்தியாவசியம் சொல்லப்படுது. அடுத்ததா மிஷினரிகள் மற்றும் வெளிநாட்டு நிதி பத்தி இந்த ஆதாரம் வைக்கிற ஸ்பெசிபிக்கான குற்றச்சாட்டுகளை பத்தி பார்க்கலாம். இந்த மொத்த விவகாரமும் அமெரிக்க தேர்தலோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அமெரிக்க செனட்டர் மார்க்கோ ரூபியோ கொல்கத்தா வந்து மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பு சந்திச்சதை இந்த சோர்ஸ் நமக்கு சுட்டி காட்டுச்சு. வரப்போற நவம்பர் மாசம் அமெரிக்க இடைக்காதல் தேர்தலுக்காக இந்தியாவுல மிஷினரிகள் தாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவா அரசியல் லாபத்துக்காக அமெரிக்க தலைவர்கள் உருவாக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை இன்னும் ஆழமா விளக்க ஒரு சுவாரஸ்யமான கருத்தியல் மோதல சோர்ஸ் நமக்கு முன்வைக்குது. அதாவது பிரிட்டிஷார் நமக்கு ரயில்வே யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க, அது நல்லதுதான், ஆனா பழங்கால ஹிந்து கோவில்கள் எல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு பல வருஷமா ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிறத இந்த ஆதாரம் நமக்கு சுட்டி காட்டுது. வெளிநாட்டு தலையீடுகளை எப்பவுமே நல்லது நம்ம நியாயப்படுத்துற இந்த மைண்ட் செட்டை இது கடுமையா விமர்சிக்குது. இப்போ இந்த வெளிநாட்டு நிதி விவகாரம் எப்படி நம்ம மணிப்பூர் கலவரத்தோட கனெக்ட் பண்ணப்படுது, இதோட சர்வதேச கோணம் என்னன்னு பார்க்கலாம். இந்த கம்பாரிசனை கொஞ்சம் கவனிங்க. மணிப்பூர்ல பல நூற்றாண்டுகளா குக்கி மற்றும் மெய்த்தி பழங்குடிகளுடைய நில மற்றும் கலாச்சாரம் சார்பு மோதல்கள் இருந்துட்டே இருந்தது. ஆனா மிஷினரிஸ் மூலமா அங்க குறிப்பிட்ட பிரிவினர் மதமானதுக்கு அப்புறமா இந்த உள்ளூர் நிலப்பிரச்சனைய சர்வதேச அளவுல கிறிஸ்தவர்கள் மீதான ஒடுக்குமுறை அப்படின்னு தப்பா ஃப்ரேம் பண்றதா சோர்ஸ் நமக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி சர்வதேச அளவுல ஒரு பிரச்சனை கொண்டு போறதால என்ன ஆபத்துன்னு விளக்க சோர்ஸ் நமக்கு நைஜீரியாவை உதாரணமா காட்டுது. நைஜீரியாவில இதே போல ஒரு உள்ளூர் பிரச்சனை மத பிரச்சனையா மாத்தி சிறுபான்மை கிறிஸ்தவர்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அங்க டோமஹாக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? உள்ளூர் பிரச்சனைகள்ல சர்வதேச தலையீடு வரும்போது எவ்வளவு பெரிய பேரழிவு வருங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கையா சொல்லப்படுது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இந்திய அரசாங்கம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அந்த அதிரடி நடவடிக்கைகள் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை கேட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. 100 கோடி ரூபாய். அமெரிக்க டெபிட் கார்டுகளை யூஸ் பண்ணி ஹவாலா மூலமாவோ இல்ல சட்டவிரோதமாவோ 100 கோடி ரூபாயை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து அதை மத மாற்றத்துக்காக பலருக்கும் பிரிச்சு கொடுத்தப்போ பிடிபடுத்த சோர்ஸ்ல ஒரு ஷாக்கிங்கான தகவல் இருக்கு. ஆனா இது வெறும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான் ஒரு சொல்லப்படுது. ஏன்னா மெயின் பிக்சர் இந்த நம்பர்ல தான் இருக்கு.
20,000. இந்தியாவுல செயல்பட்டு வந்த சுமார் 20,000 தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதி வாங்குறதுக்கான FCRA லைசன்ஸை புதுப்பிக்க முடியாம மூடப்பட்டிருக்குன்னு இந்த ஆதாரம் நமக்கு தெளிவா சொல்லுது. இது இந்திய அரசாங்கம் எடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன். கணக்கு காட்ட முடியாத பல NGOக்களோட லைசன்ஸ் ரத்து பண்ணப்பட்டது இல்லாம திடீர்னு காணாம போன தொண்டு நிறுவனங்களை தேடி தேசிய புலனாய்வு முகமையான NIA இப்போ களத்துல இறங்கி தீவிரமா விசாரிச்சுட்டு வரதா நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த மொத்த விவகாரமும் எதிர்காலத்துல இந்தியா அமெரிக்கா உறவுகள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான தலைவர்கள் அமெரிக்க அரசியல தங்களை ஒரு ரட்சகரா காட்டிக்கிறதுக்காக இந்தியால நடக்கிற இந்த அநீதியில இருந்து நாங்க அவங்களை காப்பாத்துறோம்னு சொல்லி இந்த FCRA நடவடிக்கையே ஒரு பெரிய அரசியல் மற்றும் மத பிரச்சனை மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது. ஃபைனலா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம். தேசிய பாதுகாப்பு காரணமா காட்டி இந்தியா இந்த சட்டத்தை இன்னும் தீவிரமா அமல்படுத்தினா அமெரிக்கா இது தங்களுக்கு எதிரான செயலை நினைச்சு இந்தியாவை தங்களோட நம்பர் 1 எதிரியா பார்க்க தொடங்குமா? புவிசார் அரசியல் சதுரங்கத்துல அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.